ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஷப் சாம் இயேசுதாஸ் அவர்களை நம்ம சந்திக்கிறோம். சிறுபான்மை மக்கள் நல கட்சி அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறவர். இன்னைக்கு நம்ம சில விடயங்களுக்காக வேண்டி அவரை சந்திக்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாகட்டும். ஆமென். கரெக்டுங்களா? அதை சொல்லியே தொடங்குவோம். புனிதமான இந்த வாசகம் இப்பொழுது அரசியல் களத்தில் வந்துட்டு விதவிதமாக சில நபர்கள் மூலமாக உச்சரிக்கப்படுது. குறிப்பாக முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு நெல்லையில் ஐயா ஸ்டாலின் அவர்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இனிகோ உறுதியராஜ் அவர்கள் கிறித்துவ மக்கள் சிறுபான்மையின மக்களில் ஒரு மொத்தமும் உங்கள் பக்கம்தான் நாங்கள் என்பதாக காட்டுறதா தான் அந்த நிகழ்ச்சியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்ட? இல்லை அந்த நிகழ்ச்சியின் மீது சில விமர்சனங்கள் பேசப்படுது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அது கிறிஸ்துவ மீட்டிங்கோ இயேசு கிறிஸ்துவ கொண்டாடுகிற பிறப்பி நற்செய்தி சொல்ற மீட்டிங்கோ இல்லை, அது திமுகவுடைய கட்சி மீட்டிங். அதை நீங்க பலர் தவறா புரிஞ்சுட்டீங்க. அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா கூட இயேசு கிறிஸ்து பிறப்பின் போட்டோ இருக்காது, யாருக்கு ஸ்டாலின் போட்டோ தான் இருக்கும். அது ஸ்டாலின் போட்டோ போட்டு முதலமைச்சர் போட்டோ போட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அதுக்கு உங்க கட்சி மீட்டிங், அது திமுக மீட்டிங் தான். அதுல சில பாதிரியார் எல்லாம் கட்டாயமா அடித்து இழுத்து வரப்பட்டு மிரட்டி இழுத்து வரப்பட்டு ஆமா அப்படிதான் மிரட்டி தான். ஏன்னா ஆமா அவர் சென்னையில ஆர்சி ஃபாதர் அவர் ஆர்சி பிஷப்பா இருக்கிறவர், எந்த அரசியல் கட்சிக்கு மேடைக்கே போகாதவர், தன் சொந்த மக்களை வச்சு சென்னையில மிகப்பெரிய ஒரு மீட்டிங் அன்னைக்கு வைக்கிறாரு. அவரை கட்டாயப்படுத்தி திருநெல்வேலி மீட்டிங்ல உட்கார வச்சிருந்தாங்க. கிறிஸ்துவர்கள் எல்லாம் திமுக பக்கம் இருக்கிறாங்கன்னு ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கத்தான் இந்த மீட்டிங் நடத்துறாரு. ஆமா ஆர்சி, ஆமா அவரது ஆர்சி அந்தோனி சாமி என்ற அந்த மனிதரை கொண்டு போய் சென்னையில பாத்தீங்கன்னா அன்னைக்கு பால் தினகரனை வைத்து ஆர்சி மக்களுக்காக ஆர்சி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய அவங்க கொண்டாடுறாங்க கிறிஸ்துமஸ் விழா. அதுல ஆமா ரோமன் கேத்தலிக் விழா. அதுல அவர் தான் தலைமை சீஃப் கெஸ்ட். அவரு கூட பால் தினகரன் சீஃப் கெஸ்ட். அதுக்கப்புறம் இசிஐ சேர்ந்த சகோதரி கதிரொலி மாணிக்கத்துல அழைக்கப்பட்டிருக்காங்க. மிக சிறப்பான முறையில ஒரு மீட்டிங் இங்க நடக்கும்போது திருநெல்வேலியில இனிகோ உறுதியராஜ் என்று சொல்லி மக்கள் பணத்தை கொள்ளையடி திருச்சபை பணத்தை கொள்ளையடித்தவர்னு சொல்லி நான் சொல்ல ஆரோக்கிய சதீஷ்னு ஒரு லாயர் தெளிவா சொல்லியிருக்காரு. பேட்டியில அவரை போய் பாருங்க. 1000 கோடியை கொள்ளையடிச்ச ஒருத்தன் கூட எடுத்துட்டு நலவிழா கொடுத்தா அப்ப பைபிள் ஒரு வசனம் சொல்லு, திருடர்களோடு சேரும் போது திருடனோடு சேர்ந்துக்கிறீங்கன்னு. அப்ப அந்த கூட்டத்துக்கு போனவங்க எல்லாம் நான் என்னுடைய பார்வையில எப்படி பாக்குறேன்னா எல்லாம் திருடர்கள் தான். ஏன்னா திமுகவே ஆல்ரெடி திருட்டு கட்சி, திருட்டு இதுதான் பேரு. அதுக்கு அவங்க கொள்ளையடிச்சுதான் மக்கள் பணத்தை எல்லாம் வச்சிருக்காங்க. கொள்ளையடிச்சதுல கொஞ்சம் அடிக்கடி மக்களுக்கு பிச்சை போடுற மாதிரி சில திட்டங்கள்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கற அதுல பல பாதிரியார்கள் மிரட்டப்பட்டு தான் உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா நாங்க மதிக்கக்கூடிய மிக கிறிஸ்துவத்துல இருக்கிற ஐயா பாத்தீங்கன்னா பெரிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற சிஎஸ்ஐ பிஷப் இருக்காங்க. சிஎஸ்ஐ பிஷப்புங்களுக்கும் லஞ்சம் இது ஏமாத்து திருட்டுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அவங்க அடிக்கடி அதை செய்வாங்க. அவங்க மேல பல வழக்குகள் இருக்கு. ஆனா மோகன் சிலாசஸ் என்று சொல்லக்கூடிய மதிக்கக்கூடிய மனுஷெல்லாம் போய் கூட அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு வார்த்தை கூட இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பின் செய்தியை சொல்ல, நற்செய்தி சொல்ல. அவர் இவாஞ்சலிஸ்ட் வேற சொல்லுவாங்க அவரை. ஆனா அவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. இவருக்கு முதலமைச்சர் புகழ் பாடுறாரு. முதலமைச்சர் நிறைய செய்துட்டாருன்னு. என்னையா செய்தாரு? ஒண்ணு சொல்லு எனக்கு. அங்க நாங்க தான் முதலமைச்சர் இந்த ஆட்சி வேஸ்ட், இது கிறிஸ்துவுக்கு எதிரானது, ஒரு காரியத்தை கூட செய்யல. கிறிஸ்தவர்களுடைய பாதுகாப்பு நாங்க தான் சொல்றோம். நீங்க என்ன? ஆமாங்க, 1.5 வருஷமா கிறிஸ்துவுக்கு பாதுகாக்கிற அரசு தான். அந்த சிறுபான்மை இவர் சொல்றாரு ஒரு கையெழுத்தை போட்டுட்டு தான் நான் நேரா இங்க வந்தேன்னு. அந்த கையெழுத்து போடுறதுக்கு முழு முதல் காரணமே திமுக அரசு தான். 1.5 வருஷமா சிறுபான்மை நடத்துகிற அந்த கல்வி நிலையங்களுக்கு டீச்சருங்களுக்கு சம்பளம் கொடுக்காத அரசு இது. 1.5 வருஷமா சம்பளம் கொடுக்கல. அப்படி இருக்கிற அரசு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்புன்னு அவர் சொல்றான்றது இப்ப நம்ம ஆட்கள் எல்லாம் உட்காந்து கேட்டுருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் அரசியல் தெரியாது. அதான் சொல்றேன். சரி, இல்ல இதெல்லாம் இனிகோ உறுதியராஜுக்கு தெரியாதுங்களா? அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் அவருடைய கூட்டாளிங்க. அவர் பாருங்க, அவங்க எல்லாரும் பணத்தை திருடுவதற்காகத்தான் அரசியலுக்கு போவாங்க, கொள்ளையடிப்பாங்க. கொள்ளையடிச்சு திமுகவுக்கு போனா பணம் சம்பாதிக்கலாம், அரசியலுக்கு போனா பணம் சம்பாதிக்கலாம் இருப்பாங்க. ஆனா இறுதியராஜ் என்பவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா 1000 கோடி திருடிட்டு தான் திமுகவுக்கு போயிருக்காரு. அப்பதான் அரசு அவங்களுடைய ஆர்சி மக்களுடைய திருச்சபை சொத்துன்னு சொல்லி தெளிவா ஒரு லாயர் பேசுறாருங்க. ஆரோக்கிய சதீஷ்னு ஒரு லாயர் தெளிவா சொல்ல ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்காரு. வேணா அவர் கொடுத்த பேட்டியை போய் பாத்துக்க சொல்லுங்க. சாமுவேல் தாஸ் சொல்லல. சாமுவேல் தாஸ் சொல்லவே மாட்டேன். ஏன்னா என்கிட்ட ஆதாரம் இல்ல. ஆனால் ஆதாரத்தோடு ஒரு மனிதன் வச்சு சொல்றான்,
1000 கோடியை திருடிட்டாங்க. அதுக்காக ஒரு சிசில் என்ற ஒரு பாதிரியாரை அவங்க கைது பண்ணிருக்காங்க. எங்க ஆர்சி மக்களுடைய சொத்தை திருடினவன். அப்ப வந்து திமுக போய், ஆனா சொத்தை திருடணும் 1000 கோடி திருடணும் வந்தா 100 கோடி செலவு பண்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவ மதம் என்பது பாவத்துக்கு அப்பாற்பட்டு நேர்மையை சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற கூட்டத்துக்கு திருட்டு பணத்தை வச்சு திருவிழா கொண்டாடினீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய கூட்டத்தை காமிச்ச என்ன பிரயோஜனம்? நீ மக்களை ஏமாற்றுவதற்காக, மக்களிடத்தில் ஓட்டு வாங்குவதற்காக எங்க பாஸ்டர்கள் எல்லாம் கூப்பிட்டு மிரட்டி உட்கார வச்சிருக்கு. எனக்கு மோகன் சிலாசஸுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. அவர் வந்து ஒரு வார்த்தையாவது இயேசு கிறிஸ்து அன்பு கின்புன்னு பேசியிருந்தா கூட பரவாயில்ல. அவர் அஜெண்டா, நாங்கள் போய் போன வாரம் எங்களை அழைத்தார். போன வாரமே மிரட்டி தான் உங்களை கூப்பிட்டு 2.5 மணி நேரம் வாசல்ல உட்கார வச்சிருந்தாரு. உங்களை உள்ள பால் தினகரனையும் எங்க மோகன் சிலாசஸையும் உள்ள கூப்பிட்டு முதலமைச்சர் 2.5 மணி நேரம் வாசல்ல உட்கார்ந்து இவங்க எல்லாம் காத்திருந்து, ஏன்னா 10 நிமிஷம் கூட இவங்க மனுஷனுக்காக காத்திருக்க மாட்டாங்க. இவங்க நேரடியா கடவுள்கிட்ட பேசுற ஆட்கள். ஆனா அங்க போய் முதலமைச்சரை பார்க்க 2.5 மணி நேரம் வெளியே உட்கார்ந்துருந்தாங்க. அது ஊரறிஞ்ச செய்தி. அப்படிப்பட்ட அவர் ஒரு 5 நிமிஷம் பேசுறாரு. இவருக்காக, முதலமைச்சருக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எதுக்கு? அவர் வந்து கிறிஸ்துவனுக்கு இன்னைக்கு கூட ஈரோட்ல நம்பியூர்ன்ற ஒரு ஊர்ல கிறிஸ்துவ மீட்டிங் நடத்துறதுக்கு போலீஸ் அனுமதிக்கல. போன வாரம் சேலத்துல ஒரு அம்மா டிராக்ஸ் கொடுக்குது, டிராக்ஸ் கொடுக்குற அம்மா தடுக்கிறாங்க போலீஸ் வந்து. இந்த திமுக அரசு கிறிஸ்துவர்ல வேலை செய்ய விடாத அரசு. இது தூங்கி மூஞ்சி அரசு. ஒரு வேலையும் கிறிஸ்துவனுக்கு செய்யலைங்க. சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. இவங்க அறிக்கை எல்லாம் செய்து முடிச்சா. என்ன செய்து முடிச்சாரு? ஏதாவது ஒரு 10 சொல்லு. எனக்கு 10 வேணாங்க, ஒரு 5 சொல்லு. மிக பெரும் மக்கள் திரளை வச்சிட்டு இருக்கிறது ஒண்ணு மோகன் சி லாசரஸ், அடுத்தது பால் தினகரன். 2 பேரும் இப்படியான ஒரு அநீதி நடக்கிறது என்றது அவங்க 2 பேருக்குமே தெரியாது. 2 பேருக்கும் அரசியலே தெரியாதுங்க. இவங்களுக்கு எங்க எவன் கூப்பிட்டாலும் போய் நின்னுக்குவாங்க. நான் சொல்றேன், தயவு செய்து கேவலப்படுத்தாதீங்கன்ற. ஒண்ணு, உனக்கு அரசியல் தெரிஞ்ச அரசியல் செய்யுங்க. இல்லாட்டா வேலை ஜபம் செய்து ஒழுங்கா செய்யுங்க. அதையும் பாதி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு ஏன் இவன் போய் அநீதிக்காரன் கூட நிக்கிற? அநீதிக்காரன் கூட நிக்கிறதுக்கு ஒண்ணு வேலையா? அப்படி இவன் தூயவனா சொல்லு, காட்டு. எனக்கு சொல்லு. சாமுவேல் தாஸ் கேக்குறேன், பொது தளத்துல கேக்குறேன். இவன் என்ன செய்தான் சொல்லு. எவ்வளவு வாரியங்கள் அமைச்சிட்டாரு, அதை அமைச்சிட்டாரு. கல்லறை கொடுக்கலன்னு போன வாரம் பல்லாவரத்துல பயங்கர போராட்டம். ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அது. ஆமா, கிறிஸ்துவர்களுக்கான காரியங்கள். கிறிஸ்துவனுக்காக இந்த ஆட்சியில இருக்கிற பல்லாவரத்துல கிறிஸ்துவர்களுக்காக கொடுக்கப்பட்ட கல்லறைக்கு மேலதான் சரவணா ஸ்டோர்னு ஒரு பில்டிங் கட்டியிருக்கான். திமுக எம்எல்ஏவும் அண்ணா திமுக சேர்ந்து பணத்தை வாங்கியிருக்கான். அப்ப இப்படித்தான் இந்த ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்க. இவ்வளவு கேவலமா இருக்குது சொல்றோம். இதுதான் இப்படியான இந்த சமூக அவலம், குறிப்பா கிறிஸ்துவ மக்களுக்கு இப்படி ஒரு அநீதி இவர்களால் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மோகன் சி லாசரஸுக்கோ அல்லது பால் தினகரனுக்கு தெரியவே தெரியாதா? வெளி உலகத்துல இருக்கிறாங்க. ஐயா, கண்டிப்பா தெரியுங்க. தெரிஞ்சுதான் சொல்றேன். நான் தான் சொல்றேன், தெரிஞ்சு இவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பயப்படாதேன்னு மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தொடநடிங்க. இவங்களுக்கு தைரியமா பேசல. ஆமா, பயந்து போய் தானே உட்காந்து 2.5 மணி நேரம் அங்க உட்கார்ற. ஒண்ணு வேணாங்க, மோகன் சி லாசரஸ் இப்ப வெளிநாட்டுல இருந்து ஆட்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துறாரு. அந்த மீட்டிங் நடத்துற ஒருத்தன் வந்து போன மாதங்கள் நடந்தது செய்தி இது. அவன் வெளியே வந்து ஒருத்தன் டிராக்ஸ் கொடுக்குறான். டிராக்ஸ்ன்றதா விளம்பரம் கொடுக்குறான். வெளிநாடு சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு துண்டுக்கு. உடனே அவங்களை கைது செய்து போலீஸ் உடனே அங்கிருந்து நாலுமாவடி ஸ்டேஷன்ல இருந்து அங்க குறும்பூர் ஸ்டேஷன்ல இருந்து கைது பண்ணி எடுத்துட்டு போய் அவனை உடனே தூத்துக்குடி ஏர்போர்ட்ல எடுத்துட்டு போய் அவனை சொந்த நாட்டுக்கு திருப்பி அமைச்சிடுறாங்க. உங்க திமுக ஆட்சியில தான். ஏன் அதை தட்டி கேட்க உனக்கு துப்பு இல்லையா? உங்களை கேட்க முடியாது. நல்ல ஆட்சி இது. ஏன் உங்க கூட வந்த 10 பேரை மறுநாள் பிரசங்கத்துக்கு அனுப்பாத பயந்து போய் எல்லாரையும் வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டீங்களே. சாமுவேல் தாஸ் இவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிற உங்களை எல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாம் நீங்க பரிசுத்தவான் நினைச்சுக்கிறா. ஆனா நீங்க மறுபடியும் இந்த பாவிங்களோட போய் நிக்கிறீங்க. தேவையில்லாத வேலை உனக்கு ஜபம் பண்றவெல்லாம் ஜபம் மட்டும் பண்ணு. உன் சொத்தை காப்பாத்துறதுக்காக ஏன் போய் பொது தளத்துல இருக்கிற நல்ல ஒரு அரசியலை ஏன் கெடுக்கிற? மறுபடியும் திருடனுக்கு ஆதரவா இருக்கா? அங்கே அங்க இருக்க கல் உடைக்கிற கோரிகள் சொல்லுங்க. திமுக செய்யாத திருட்டுத்தனமே கிடையாது. என்ன நல்லாட்சி கொடுத்துட்டாரு? உனக்கு என்ன செய்தாருன்னா சொல்லு. ஒரு 5 சொல்லிட்டு பேசு. உனக்கு ஆண்மை இருக்குதா? துணிவு இருக்குதா? உனக்கா துணி இருக்கா? என்கிட்ட வந்து நேருக்கு நேரம் நின்று பேச முடியுமா? வாங்க பேசுங்க. சவால் விடுறேன், தைரியமா சொல்றேன். ஆமா, பொது தளத்துல சொல்ல. திமுக ஆமா, நான் விவாதிக்க தயாரா இருக்கேன். கிறிஸ்துவனுக்கு என்ன செய்தீங்க? இந்த 4 வருஷத்துல என்ன செய்தீங்க? நாங்கள் போய் பேசினோம், எல்லாம் நன்மை செய்துட்டார், எல்லாத்தையும் செய்துட்டு என்ன செய்தாரு? செய்தது சொல்ல. அந்த அவ்வளவு பெரிய மீட்டிங் நடந்தது. செய்யலன்ட்டு என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. தலித் கிறிஸ்துவர்களுக்கான இடஒதுக்கீடு கேட்ட இதுவரைக்கும் கிறிஸ்துவனுக்கு இடஒதுக்கீடு இருக்கா? இதுவரைக்கும் கிறிஸ்துவனுக்கு எல்லா ஊர்லயும் 2 ஊர்ல கல்லறை தோட்டம் கொடுத்துட்டாங்களாம். 27 இடத்துல பேசுற 4 வருஷத்துல 2 ஊர்ல கல்லறை தோட்டம் கொடுத்து ஒரு சாதனையா? நான் கேட்கிறேன், கிறிஸ்துவனுக்கு நீங்க என்னதான் செய்தீங்க?
இடஒதுக்கீடு கிடையாது, டீச்சருங்களுக்கு சம்பளம் கிடையாது, அந்த கல்வி நிறுவனங்களுக்கு மேல போட்ட கேஸுக்கு மறு இது கிடையாது. எத்தனை பிரச்சனைங்க. ஒண்ணு கூட இவங்க வந்து சரியா செய்யல. இது வரைக்கும் இஸ்லாமிய ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பிரபலமான முக்கியமான நபர்கள் மேடையில் இருந்துட்டு இனிக்கோ எழுதராஜ் தலைமையில அங்க நின்னுகிட்டு இனிக்கோ எழுதராஜ் புரோக்கருங்க, அவர் என்னென்ன செய்வா அந்த அளவு விட்டுருங்க. இவங்களுக்கெல்லாம் எங்க அறிவு போச்சுன்னு கேக்குறேன். தினகரன் ஆமா ஆமா, இவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா தங்களோட சொத்துக்களை காத்துக்கொள்ளவும், தங்களுடைய ஸ்தாபனங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. பிரச்சனை கொடுத்தாவே போறான். நான் தான் சொல்றேன், மோகன் சிலாஸுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து ஆனா திரும்பி போய் நிக்கிறாருன்னா என்ன காரணம்னா மறுபடியும் அச்சுறுத்தி பயமுறுத்தி தான். இவங்க எல்லாம் பயந்தாங்க இல்லைங்க, மிரட்டி போல யாருமே அவங்க சொந்தமா இறுதி ஆழத்துல இருந்து போக மாட்டாங்க. கூப்பிட்டா வேற வழி கிடையாது. இவங்களுக்கு போனாலும் இவங்க துன்மார்க்கம் ஏதாவது செய்திருவானோ என்னவோ பயத்துலதான் போய் உட்கார்ந்து இருக்காங்க. இதை காமிச்சு வந்து மக்கள்கிட்ட இவங்க ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த அரசியல் இனி இந்த தமிழ்நாட்டில் செல்லாது. ஏன்னா நாங்க முகத்திரையை கண்டிப்பா கிழிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம், பேசுறதுக்கு தயாரா இருக்கோம். நான் அரசியல் பேசுறோம், நாங்க பேசுறோம், அரசியல் பேசுறோம், நாங்க வந்து ஆன்மீகத்துல இருக்கோம். ஆனால் ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ஒரு ஆன்மீகத்துக்காக நான் பேசுகிறேன், நான் சர்ச்சு வச்சிருக்கேன், நான் சர்ச்சு ஆரம்பிச்ச பிறகு நான் ஆன்மீகத்துல இருக்கிறேன். நான் போய் போன வாரம் வந்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டான்னு எங்க ஊர்ல இருக்கிற அந்த தாழ்த்தப்பட்ட அந்த துப்புரவு பணியாளர்ல வச்சிருக்கேன். எந்த எம்எல்ஏ மினிஸ்டர் எல்லாம் கூப்பிடல. அது கிறிஸ்துவ பணியில கிறிஸ்துவன்னு வச்சு கொண்டாடணும். நீ அதுக்கு எம்எல்ஏ மினிஸ்டர் தேவையில்லை. அது அரசியல். அது நான் செய்ய வேண்டிய வேலை. நானே செய்யல, நீ ஏன் செய்யறேன்னா நான் திருடன். இவங்க கூட செய்யக்கூடாதுன்னு இருக்கேன். நீ போய் நின்னுட்டு பேசுற. அப்ப வந்து என்ன காரணம் என்றால் இவர்களை எல்லாம் காட்டி நாங்கள் எல்லாம் ஏன்னா இவனுக்கு அது திமுக என்ற கட்சி கிறிஸ்தவனுக்கு ஒன்றுமே செய்யல இது வரைக்கும். அது செய்யாததை மறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் படம் காமிச்சு இவங்க எல்லாம் எங்க கூட இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க, அங்க இருக்கிற சிஎஸ்ஐ பிஷப்போ யார் எத்தனை பேர் எத்தனை வழக்குகள் இருக்கு, அதுல இருந்து அவங்க பயந்து இருக்காங்க. அவங்க அதற்கு தங்களை தற்காத்து பயப்படக்கூடியவர்களா? கண்டிப்பா பயப்படக்கூடிய. தினகரன் சரி இல்ல மிக பயப்படாத போறாங்க. பணபலம் இருக்கு, மக்கள் செல்வாக்கு இருக்கு. அதான் மக்கள் செல்வாக்கு இவங்க எதுக்கு பயப்படுவாங்க? நீ வந்து ஐயோ ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க தெரியுங்களா? ஐயோ இவர் வந்து ஜெபம் பண்ற மனுஷன், ஐயோ இவர் எதிர்த்து பேசினா பரலோகத்துக்கு போக முடியாது, இவர் தடுத்துருவாரு, என்ன இவர் என்ன கீழே வச்சிருக்காரு கிடையாது. ஆண்டவருக்கு தெரியும் யாவன் நல்லவன் கெட்டவன். இவங்க வந்து ஐயோ இவர் எதிர்த்து பேசக்கூடாது, அவ்வளவு பரிசுத்தவன், அவ்வளவு பரிசுத்தவன், ஏன் பாவி கூட போய் நிக்கிற? நீ நல்லவனா இருந்தா போக மாட்டியே, பாவி இங்க கூட. ஆமா, திருடன் கூட நிக்காது. பைபிள் சொல்லுது இல்ல, நீ திருடனை பார்க்கும் போது அவனோட சேர்ந்துக்கிறன்னா நீ திருடன் தானே. அப்ப நீ உனக்கு தைரியமா தான் நீ என்ன சொல்லணும்? ஆண்மையர் தான் சரி, ஜெயில கூட போடு, என்ன நான் நேர்மையானவன், நான் வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. அப்ப இவர்களை காமித்து இவர்களை பயமுறுத்தி இவங்களெல்லாம் அச்சுறுத்தி ஏதோ வழக்குகள் பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்றதுக்காக திமுக என்ற அரசு பயமுறுத்தி இவங்களெல்லாம் மேடையில நிக்க வச்சு கிறிஸ்துவர்ல எல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு என்ற ஒரு பொய் அவர் சொல்றாருங்க. மோகன் சிலாஸ் சொல்ற தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சார்பாக நான் திமுக அரசுக்கு நன்றி சொல்றேன். நீ யார் ரெப்ரசன்டேட்டிவா? நீ என்னத்துக்கு கீச்ச? எங்க வந்து ரோட்ல நின்று எங்களுக்காக சண்டை போட்ட? எந்த தலித் கிறிஸ்துவ இயக்கத்துக்கு பிரச்சனைக்காக பேசினியா? இல்ல டீச்சருங்களுக்கு 1.5 வருஷமா சம்பளம் கொடுக்கலையே அதுக்காக நீ பேசினியா? இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல தெருத்தோட நீ அடிப்படுறாங்களா அவங்களுக்காக எது? நீ மத்த கிறிஸ்துவங்களுக்கு பேச நீ யாரு? நான் கேட்கிறேன், உனக்கு யாரு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? நீ சொல்றன்னா நீ சொல்லு. ஜீசஸ் கால்ஸ் நாங்க ஜீசஸ் கால்ஸுக்காக நாங்க சொல்றோம், எங்களுக்கு இயக்கம் சொல்லலாம். இல்ல நான் மோகன் சிலாஸ் இயேசு விடுவிக்கிறதுக்காக சொல்றேன்னு சொன்னா கரெக்ட், அது நான் ஏத்துக்கிறேன், ரைட், உன்னோட கொள்கை அது. எங்க மொத்த பேரே கேட்கறதுக்கு யாரு? நாங்க தான் இவங்களை கழுவி ஊத்துறோம், இவன் தான் ஒண்ணு செய்யலன்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கும் சேர்த்து நீ யார் நன்றி சொல்றதுக்கு? உனக்கு எந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? ஒன்னையே நேரம் உள்ள விடாத 1.5 மணி நேரம் வாசல்ல உட்கார வச்சிருக்கான். இதுதான் உன்னுடைய மரியாதை. அப்போ நீங்கள் கிறிஸ்தவர்களை காட்டி இந்த திமுக அரசு மக்களை ஏமாற்ற பாக்குறது இந்த தேர்தலில். இதுல ஒரு கேள்வி ஐயா, அநீதிக்கு அஞ்சாதே உண்மையை உறக்க சொல் சீடர்களுக்கு சொல்லக்கூடிய வாசகங்கள்ல இது உண்மை, கரெக்டுங்களா? நான் அதிகமா பைபிள் படிச்சது உண்மை. அந்த பள்ளியில் படித்ததாக படிக்கிறப்ப எனக்கு நான் கேட்ட வார்த்தைகள். மக்களுக்காக அந்த மதங்களை போதிக்கிற பாதிரிமார்கள் இப்படி அநீதிக்கு அஞ்சாதே உண்மையை உறக்க சொல் என்றதை ஏன் சொல்லாம இப்படி பதுங்கி இப்படி ஒரு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அநீதியானவர்களோடு கை கோர்க்கணும்? அதுதான் சொல்றேன், பயங்க. ஜெயில கீழ போட்டாங்கன்னா அங்க போக முடியாது. எங்களுக்கு பிரச்சனை என்ன? வழக்கு போட என்ன இருக்கு? நீங்க பரிசுத்தமானவர்கள், அதான் சொல்றேன், வழக்கு போடணும். அதான் சொல்றேன், நீங்க ஏன் அப்படி தைரியமா இருக்கிறோம்? போக மாட்டானே. பவுல் என்பவரை கூப்பிட்டு இவரை வந்து சிறையில போட்டார்கள், அவ பயப்படவே இல்லை கடைசி வரைக்கும். அவன் தைரியமா இருந்தான், சிறைச்சாலைக்கு போனான், எல்லாம்
கிறிஸ்துவன் என்றால் நேர்மையா இருந்தா அடிச்ச ஜெயிலுக்கு போனா 4 பேர் சந்தோஷப்படுவாங்க. சிறைச்சாலைக்கு பயந்தவங்க கிடையாது. நீ பயப்படுற அப்படின்னா உனக்கு வந்து என்னன்னா உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. தன் ஸ்தாபனத்தை காப்பாத்த, சொத்தை காப்பாத்த, தன் மேல இருக்கிற வழக்குகளை பாதுகாத்துக்க நீ அரச தேடுற. இப்ப நாங்கெல்லாம் தேடவே இல்லையே, எங்களுக்கு கவலையே கிடையாது. எதிர்த்து பேச ஏன் பேசுறோம், எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. இவ்வளவுக்கு நீங்க ஒரு இருக்கு 20 ஆண்டுகளுக்கு மேல ஆமா 25 மேடையில 20 ஆண்டுகளாக திமுக மேடையில பேசணும். அதாலதான் சொல்றேன். ஆர்கனைஸ் பண்ணதுல முக்கியமா ஆமா, நானும் எஸ்ராசரும் நிறைய காரியங்களை செய்திருக்கோம். பதமாற்று தடைச்சல் எதிர்த்து நாங்க அரசியல் அப்ப வந்து எஸ்ராசர் என்ற மனிதன் அரசியல் என்றால் அரசியல் தனியா பேசுவாரு. அவர் மத சார்ந்த எடுத்து அரசியலுக்கு கொண்டே வர மாட்டாரு. அவர் மிகப்பெரிய ஸ்தாபனத்தை நடந்தால் எந்த ஸ்தாபனத்து மேடையிலும் திமுகவோ அதிமுக ஏத்துனதே கிடையாது. அவர் தன்னுடைய பிறந்த நாளை கூப்பிடுவாரு, இவர் போய் திமுக மேடையில பேசுவாரு, திமுக இருப்பார். அவருக்கு அரசியலும் வேறு, இது ரெண்டுமே சரியாக தெரியும். ஆனா இவங்களுக்கு அரசியலும் சரியா தெரியாது, கிறிஸ்துவமும் சரியா தெரியாது. இவங்க 2 பேருமே குழப்பத்தை இப்ப இருக்கிற கிறிஸ்துவுக்கு இவங்களுக்கு பின்னால போறவங்க. நான் சொல்ற ஒரு நல்லவன் நடத்தினா போவியா? ஒரு நல்ல ஆள் கூப்பிட்டா போய் அந்த மீட்டிங் போனா பரவாயில்ல. திருடன் ஊர் அறிந்து சொல்றான், திருடுறான், கோயில் சொத்தை கொள்ளையடிச்சிருக்கான்னு சொல்றான். அதுவும் வந்து ஆர்சி மத சொத்தை திருடிட்டான்னு சொல்லி இவ்வளவு பணத்தை ஏமாத்தி இருக்கான்னு சொல்றான். அவன் நடத்த கூட்டத்துக்கு நீ எப்படி போலாம்? அவன் எப்படி ஒரு எம்எல்ஏ அவன் எம்எல்ஏன்னு கூப்பிட்டு முன்னால உட்காந்துட்டு முதல்ல போன மாசம் நினைக்கிறேன் 2 மாதங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு கூட்டத்தை உட்கார வச்சோன்னு நாங்க திட்டினோம். திமுக உங்களுடைய பிரசங்க மேடையிலயோ நீங்க எங்கேயோ அரசியலுக்கு போவாதீங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க. இல்ல அரசியலுக்கு வரா 3 நாள் வந்துருங்க. எஸ்ராசர் நானும் அரசியல்வாதி தான்ப்பா, நான் திமுக ஆதரவாளர், நான் உங்களை சந்தோஷமா கூப்பிடுறேன், வாங்க வந்து பேசுங்க. அப்பதான் எங்களுக்கு தைரியமா திட்ட முடியும். நீ வந்து ஒரு மதவாதியா போர்வையை போத்திக்கிட்டு பிரசங்கி, ஏன்னா 10 பேர் கீழே எழுதுவான், சேமியஸ் பாருங்க பயங்கரமான ஒரு ஜப வீரரை திட்டாருன்னு. நீ என்னைக்கு வந்து திமுக கூட நின்னியோ அன்னைக்கே நீ ஜப வீரன் கிடையாது, நீ திமுகவுடைய பிரசங்க பீரங்கி. திமுகவுக்கு நீ வந்து ஜாலரா அடிக்கிற, சொம்படிக்கிற, அடிக்காத, தைரியமா நில்லு, எழுத்து நில்லு, சிறைச்சாலைக்கு போ. ஏன்னா அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் எல்லாம் அந்த வந்து எதிர்த்து நின்று சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள். அப்படியே நெடுத்தருவில நின்று விளக்கு மரத்தை போல நின்று கொளுத்தப்பட்டார்கள். அவங்க எல்லாம் அரசுகளை பெரிய பெரிய ராஜாக்களை எதிர்த்தவர்கள் சுவிசேஷத்துக்காக. ஒன்னால தொடர் அடங்கி ஒரு திமுகவை எதிர்க்க முடியல. திமுகவோட உண்மையை பேசுங்க. நான் என்ன சொல்றேன், நீ மறைமுகமா பேச வேண்டாம், நீ ஆதரவா தெரிவிக்க வேண்டாம், எதிர்ப்பு தெரிவிக்கணும், நேர்மையா நில்லு, சொல்லு, தைரியமா நான் வரமாட்டேன், என் பைபிள் இப்படி சொல்லுது, நேர்மையானவர் கூட தான் போகணும் மக்களுக்கு. நீங்க எதுவும் செய்யல. நான் சொல்றேன், நீ வந்து ஒரு மேடையில ஒரு பிரசங்கியா வந்த யாருமே இயேசு கிறிஸ்துவ பத்தி ஒரு அந்த வால் போஸ்ட்ல இல்ல, அந்த போஸ்ட்ல இல்ல. நீ வந்து பேச உனக்கு கொடுத்த 5 நிமிடத்துல கூட ஒரு சுவிசேஷகர் என்பது இயேசு கிறிஸ்துவ பிறப்பினை பத்தி சொல்ல, நற்செய்தியும் சொல்ல, நீ நற்செய்தியாளன்னு வேற சொல்ற, ஊருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுன்ற. அப்படி எடுத்துக்கலாமா? அங்க எல்லாமே இயேசு கிறிஸ்து ஸ்டாலின் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆமா, அப்படிதான் சொன்னாரு. இப்ப மைனாரிட்டி சேர்மனா இருக்கிறோம், அப்படிதான் சொன்னாரு. இயேசு கிறிஸ்து தனியா பிறக்க முடியாதால ஸ்டாலினா பிறந்ததுக்காக தான் இப்ப இருக்க அந்த இப்ப இருக்கிற ஜே.ஆரோன்ற ஒரு அந்த ஆளுக்கு வந்து மைனாரிட்டி சேர்மன் அப்படிதான் கொடுத்தாங்க. இவங்களுக்கு என்னன்னா ஸ்டாலின் போய் கை கழுவி வாய் கழுவி பேசணும். ஆமா, அவர் அப்புறம் அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு கூட நாளைக்கு சொல்லுவாங்க. இவங்க சொல்ல முடியாது. நேற்று கனவில் வந்து இயேசு கிறிஸ்து என்று சொன்னார், நான் தான் ஸ்டாலினாக பிறந்திருக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா அதை கேட்கறதுக்கு ஒரு 10 முட்டாள் கூட்டம் இருக்கு இங்க, அவனும் ஆமேன்னு சொல்லுவான். ஏன்னா இவங்க எல்லாம் அவ்வளவு கேவலமா போயிட்டாங்க. இவங்களுக்கு வந்து அரசியல் வேறு மதம் வேறு. மதத்தையும் அரசியலும் ஒன்றுபடுத்தாதீங்க தான் நான் தெளிவா சொல்றேன். நான் ஒரு மத பிரச்சாரராக இருந்தாலும், அரசியல் விமர்சகனாக, அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சொல்றேன். நான் சொன்னேன், கிறிஸ்துவுக்கு நன்மை செய்யறவங்க கூட நில்லுங்க. நன்மை செய்ய உங்களுக்கு நிக்க திராணி இல்லையா, எதிர்த்து நிக்க திராணி இல்லையா, ஓரமா ஒதுங்கிக்கோ, நீ பேசாதன்னு சொல்றேன். ஏன் தேவையில்லாத ஒரு திமுக என்ற ஒரு மோசமான கட்சி, மோசமான ஆட்சி நடத்துற ஒருத்தனுக்கு வந்து நீ செப்ப கட்டு. அவரு இன்னைக்கு சொல்றாரு, ஆபத்து வந்து கொண்டு இருக்குது. எங்க வருது? நீயே ஆபத்து. திமுக தான் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வந்து பிஜேபி அப்படியே இவர் தடுத்து நிறுத்தி பிஜேபியால் ஆபத்துன்னு சொல்லி, இங்க நீ 1.5 வருஷம் நீ இருக்கும்போது பாதியே பிஜேபி, நீங்களும் பாதி திமுகவே, பாதி பிஜேபி தானே. RSS ஊர்வலத்துக்கு அனுமதிச்சதே இவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்க கூட்டத்துக்கு கூப்பிட்டா இவங்க போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நான் தான் தெளிவா சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற அந்த துணை ஜனாதிபதி என்ற ஒரு மனிதனை, அவர் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் முதலாக அவர் வந்து கோயம்புத்தூர்ல ஜெயிக்கிறது யாரை எதிர்த்து ஜெயித்தார்? தோழர் நல்லக்கண்ணு என்ற மாபெரும் உத்தமனை, இன்னைக்கு மனித புனிதர் சொல்லக்கூடிய அரசியல் அப்பழுக்கற்ற ஒரு மனிதனை தோக்கடிச்ச திமுக தானே.
அவர் இன்னைக்கு பெரிய தலைவர் சொல்ல. ஏன்னா இவனுக்கு பரிசுத்தமா நல்லவனை பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு அந்த ஆள் அங்க உட்கார்ந்து இருக்க தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியை கொண்டு வந்ததே திமுக. இவன் வந்து ஆபத்து வருகிறது நீ தான் கொண்டு வந்து தெரியாதா? அதுதான் இவன் என்ன எதிர்க்க உட்கார்றவங்க முட்டாள் நினைச்சிட்டு இருக்கான். எங்க மக்களுக்கு ஒரு அரசியல் தெரியாது. ஆனா எங்களை மாதிரி ஆட்கள் இன்னும் உயிரோட தானே இருப்போம். நாங்க சொல்லிட்டு தானே இருப்போம். கருணாநிதி தான் வாஜ்பாய், ஜெயலலிதாவே வேணாம் தூக்கிப்பட்ட வாஜ்பாய் நீ தானே போய் காப்பாத்தின. இல்லன்னா அவன் இன்னைக்கு பேரு ஊரே இருக்க மாட்டானே. அப்ப செய்ததெல்லாம் திமுக. ஆனா இவங்க வந்து திமுக உத்தமர்களை போலவும் எப்படியோ இவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்க. நாளைக்கு அவன் உதயநிதி ஸ்டாலின் கைது பண்ண போறான் சொல்லி பார்க்கட்டும். நாளைக்கு இவங்க எல்லாம் டெல்லியில இருப்பாங்க எல்லாம் போய். இவங்களுக்கு கூட காரியம் என்னன்னு இவங்களுக்கு தெரியாது. இவங்களை போய் அப்படியே காப்பாளர் ரட்சகர் மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு அதை விட எனக்கு இப்போ விவாதிச்சதை விட மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்ற மாதிரி நான் பார்த்த செய்தி, இயேசு போல வாழ்ந்தவர்கள் ஈவே ராமசாமி கருணாநிதி, பெரியாரும் கருணாநிதியும் இயேசு போல வாழ்ந்தார்களாம். கிறிஸ்துவ கொள்கைகளுக்கும் திமுக கொள்கைகளுக்கும் வேறுபாடு எதுவும் கிடையாது. இரண்டுமே மனிதநேயம் சமத்துவத்தை போதிக்க வேண்டும் என கூறுபவை. உலகில் எல்லா நாடுகளிலும் ஒருவரின் பிறந்த நாள் மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படுகிறது என்றால் அது கிறிஸ்துமஸ் தான். இயேசுவின் வாழ்க்கை எளிமையானது. அவரை போல மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர்கள் ஈவே ராமசாமி, அண்ணாதுரை, கருணாநிதி. பிறர் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என கிறிஸ்துவம் சொல்வதை திமுக பின்பற்றுகிறது. ஆனால் மத்தியில் ஆள்பவர்கள் மதம், மொழி, ஜாதி பெயரால் வெறுப்புணர்வை பரப்புகின்றனர். தமிழகத்தில் அவர்களின் பிரித்தாளும் சூழ்ச்சி ஒருபோதும் எடுபடாது. சிறுபான்மை மக்களுக்கும் திமுகவுக்குமான பந்தம் பிரிக்க முடியாதது. கிறிஸ்துவ முஸ்லிம் மக்களுக்கு என்றும் பாதுகாப்பாளனாக திமுக இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் திமுக அப்படின்ற செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்தது. ஏன்னா நான் இது ஒரு நகைச்சுவையா தான் நீங்க எடுத்துக்கணும். இதை வந்து நீங்க சீரியஸா எடுத்துக்கூடாது. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, எனக்கு சீரியஸா கேட்டா எனக்கு நான் இல்ல எனக்கு நான் சீரியஸா பதில் சொல்லணுமா இல்ல நகைச்சுவா சொல்லணுமா சொல்லுங்க நீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இவருக்கு ஒண்ணு வந்து ஒரு திமுக கொள்கையாவது சரியா தெரியணும், இல்லாட்டா கிறிஸ்துவத்தை சரியா தெரியணும். உதயநிதி ஸ்டாலின் பாதியில மாட்டிக்கிட்டாரு. போன மீட்டிங்ல எல்லாம் சொன்னாரு நானும் உங்களை மாதிரி கிறிஸ்தவம் தான் சொன்னாரு. அதுக்கு நிறைய என்ன டோஸ் வந்துச்சுன்னு தெரியல. இந்த வாட்டி அதை விட்டுட்டாரு. நான் வந்து உங்களிடத்திலே வந்து திமுகவுடைய இளைஞரணி செயலாளராக வந்திருக்கிறேன், துணை முதலமைச்சராக வரவில்லைன்றாரு. ஏன் இந்த வாட்டி கிறிஸ்துவத்தை மாறிட்டாரோன்னு தெரியல. மதம் இதோ நடுவுல மாறிட்டாரா இல்ல வேற ஏதோ மாறிட்டாரா எனக்கு பிரச்சனை என்ன தெரியல. ஆனா போன வாட்டி சொன்ன அந்த வாயும் இந்த வாயும் வேற. ஏன் இந்த வாட்டி சொல்லல? அது ஒரு கேள்வி. அதை விட மேலானதான் சொல்லிட்டுமே பைபிளும் பெரியாரும் இயேசு கிறிஸ்து ஒண்ணுதான். எளிமையானவர்கள் ஒன்னாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பெரியார் தான் சொன்னாரு. இல்ல எனக்கு ஒரு டவுட். இயேசு கிறிஸ்து அவர்கள் எங்கேயாவது பலாயிரம் கோடி சொத்துக்களை வந்து சேர்த்து வச்சு இல்ல அவர் கரெக்டா இல்ல அவர் தெளிவா சொல்லிருக்காரு. அண்ணா வரைக்கும் கருணாநிதி வரைக்கும் சொல்லியிருக்காரு. ஸ்டாலினி இவரையும் சொல்லிக்கல அவரு. ஏன்னா எளிமையான வாழ்க்கை. ஏன்னா இவங்க கார் விலையே கோடி கணக்குல இருக்கும். அதனால இவங்க தங்களை பத்தி சொல்லிக்கல. அண்ணா அவர் கரெக்டா தான் சொல்லிருக்காரு. அண்ணா கருணாநிதியே தப்பு, அண்ணாவோட முடிச்சிருக்கணும். சரி, கருணாநிதி தாத்தான்றதால கொஞ்சம் ஏதோ ரிக்வஸ்ட் பண்ணி விட்டார் போல இருக்கு ரெக்கமெண்டேஷன்ல. நான் சொல்றேன், ஒரு பொது தளத்துல பேசும்போது, ஒரு மத காரியத்தை பேசும்போது இவங்க எல்லாம் வந்து எதிர்க்க இருக்கவங்க மடையன்னு நினைச்சுக்குவீங்களா? நான் என்ன கேட்கிறேன், எப்படி ஒரு ரெண்டு சித்தாந்தங்கள், கிறிஸ்துவம் வேறு, உங்களுடைய திராவிட கொள்கை வேற. கடவுளே இல்லை என்று சொன்னதுதான் திராவிட கொள்கை. இயேசு கிறிஸ்துவ ஜீவனுள்ள தேவன் என்று அது பெரியார் சொன்னதுங்க. ஆமா, பெரியார் கூட கிறிஸ்துவத்துக்கு கொஞ்சம் தாங்கி பிடிச்சிதான் இந்துக்களை தான் பேசிட்டு இருந்தாரு. அண்ணா வந்த போது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வந்துட்டாங்க. ஆமா, அப்புறம் சரி இல்ல அந்த ஒருவன் தேவன் யாருன்னு அவர் சொன்னாரா? இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டாரு இல்ல? எப்படி ஒன்னா போயிடும்? இப்ப இவர் சொல்ற மாதிரி பார்த்தா அண்ணா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டா இந்த மாதிரி கிறிஸ்துவ நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது. ஒன்றே குலம்னு போய் ஒரே நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய கொள்கை பெரியாரிசமோ அதோட அண்ணாயிசம் எதுனா எடுத்துக்கோங்க. நீங்க வந்து கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டீர்களா? கிறிஸ்துவத்தை மதமாக ஏற்றுக்கொண்டீர்களா? கிறிஸ்துவத்தை மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களா? கொள்கையில ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. இவங்க வந்து திராவிடம் என்ற ஒரு சித்தாந்தத்துல எடுத்து நீங்க பேசும்போது அவர்கள் வந்து மத சார்பற்றவர்களா இருப்பன்னு இப்ப அழுத்தி சொல்றவங்க. இவரெல்லாம் முன்னால என்ன சொல்லுவாங்க, தங்கள் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வேற சாமியை கும்பிடுறாங்க, வேற மதத்துக்கு போறாங்க, இதெல்லாம் சொல்றீங்க. இவர் வந்து இப்ப பேசும்போது கிறிஸ்துவலும் இஸ்லாமியர்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருப்போன்னு இப்படி சொல்றது வந்து நீங்க வாக்குகளை வாங்குவதற்கு மட்டும்தானே தவிர கொள்கை ரீதியாக இது பெரிய ஒரு முரண்பாடு. எப்படி வந்து இயேசு கிறிஸ்துவோட அவருடைய எளிமையான வாழ்க்கையோட பெரியார் நீங்க இது பண்ணலாம்? இயேசு கிறிஸ்து 2 கல்யாணமா பண்ணிக்கிட்டாரு. வயசான காலத்துல கூட யாராவது சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டாரா? கிடையாது.
பெரியாருக்கு இயேசு கிறிஸ்து முன்னா சேர்த்தாவே அது மிகப்பெரிய அதுக்கே பெரிய கண்டனத்தை தெரிவிக்கணும் இவங்களுக்கு. பெரியார் வேறு, இயேசு கிறிஸ்து வேறு. அவர் மாதிரி சிம்பிளா வாழ்ந்தாருன்னா இவர் என்ன பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் வச்சிருந்த சொத்து நூற்றுக்கணக்கான கோடிகள். இயேசு கிறிஸ்து பாவம் வந்து கையில காசு இல்லாத ஒரு வாட்டி ஒரு ஊர் உள்ள போவதுக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாத போய் மீன் வாயில போய் எடுத்துட்டு வாப்பான்னு சொல்றாரு ஒரு பணத்தை. இயேசு கிறிஸ்து பாவம் காசு இல்லாத சுத்தி இருக்காரு கடைசி வரைக்கும். இவர் வந்து கடைசி நாள் வரைக்கும் காசை வாங்கி சுத்தின ஆளு. அப்ப எப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னா கம்பேர் பண்ணுவாரு? அப்ப எதிர்க்க இருக்கவங்க இழிச்ச வாங்கினா இவங்க எதனா சொல்லிட்டே போவீங்களா நீங்க? இரக்கம் உள்ளவர்கள் நாங்கள், இயேசுவை போல நாங்கள் திமுக. ஆமா, ரொம்ப இறக்கம். அதால்தான் நீங்க பல கோடிகளை கொள்ளையடிச்சு நீங்களே வச்சுக்கிட்டீங்க. ஏன்னா மக்கள் வச்சுக்கிட்டா பாதுகாப்பு இல்லை, அவங்க கிட்ட எல்லாம் வச்சுனா. ஏன்னா கோரி நடத்துறவங்க எல்லாம் இரக்கம் இருக்கிறதால பல பேருக்கு கோழி கொடுத்துட்டீங்க. ரொம்ப இரக்கம் பாருங்க. இங்க இருக்க தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் பல பேர் தாலி அறுத்து விட்டார்கள். டாஸ்மார்க்னு எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்க பேசுவோம், நாங்க வந்தோடனே டாஸ்மார்க்கை நிறுத்தி எல்லாருக்கும் நன்மை செய்வோம். ஆனா இப்ப டாஸ்மார்க் விலையை புதுசா மாத்தி இருக்கிற மீதி பணத்தையும் திருடுவோம். இது இரக்கத்தை வச்சுதான். இவங்களோட இரக்கம் என்னன்னா இன்னும் டாஸ்மார்க் கடைகளை விருத்தாக்கி ஏசி சொபஸ்டிகேட்டா ஏசியில குடிங்க, முன்னாடி தெருவுல குடிச்சிருந்தான். அப்ப இவங்களோட இறக்கம் என்னன்னா தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் கொள்ளையடிப்பது, எங்கெல்லாம் திருடுவது, யாரெல்லாம் ஏமாற்றுவது, அப்படிதான் இறக்கம். இவங்க அப்படிதான் இறக்கம் காட்டியிருக்காங்களே தவிர இவங்களுக்கு மனசாட்சி இருந்தால் இவங்க வந்து டாஸ்மார்க் இது வரைக்கும் வச்சுப்பா. எனக்கு இதுல மறுபடியும் மோகன் சிலாஸ் மாதிரி இன்னும் கோவம் ஏன் வருதுன்னா, ஐயோ தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் இப்படி விதவிகளாய் போனார்களே, இந்த டாஸ்மார்க்கை கர்த்தர் மூடுவாரான்னு சொல்லிட்டு இவர் வந்து ஸ்டாலின் மேடையில நின்று சொல்றாரு இவருக்காக ஜபம் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் அடுத்த வாட்டி வந்தோடனே டாஸ்மார்க் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிறதுக்கா, இன்னொரு தாலியா இருக்கிறதுக்கா, என்ன இவங்க என்ன பேசுறாங்கன்னு இவங்களுக்கே புரியல. இந்த அரசு என்பது கிறிஸ்துவுக்கு விரோதமான அரசு. இவங்க வந்து சொன்ன எதையுமே கிறிஸ்துவனுக்கு செய்யல, மக்களுக்கு செய்யலன்றது தெளிவா தெரியும். நிறைய உதயநிதி இப்படி பேசுறாரு. உதயநிதி ஏன் பேசுறான்னு எனக்கு என்ன தெரியுதுன்னா, உதயநிதிக்கு வந்து ஒண்ணு கிறிஸ்துவ கொள்கை இன்னும் சரியா தெரியல, இல்ல வந்து திராவிட கொள்கை சரியா தெரியல. அவர் ஒண்ணு திராவிட கொள்கையை கரெக்டா படிச்சுட்டு கிறிஸ்துவ கொள்கையை சரியா படிச்சாருன்னா தெரிஞ்சிடும் அவருக்கு. ரெண்டுத்துலயும் அரைக்குறை எவனோ எழுதி கொடுக்குறவன் இப்படி பாதியா எழுதி கொடுக்கறத வச்சு அவர் பேசிட்டு இருக்காரு. முன்னால சனாதனம்னாரு, அப்புறம் சனாதனம் இல்லைன்னு அவர் அப்படிதான். அவர் இப்பதானே கத்துட்டு வராரு. அவர் ரொம்ப இளைஞர், இப்பதான் வராரு. கொஞ்சம் கத்துக்கிட்டு திடீர்னு வந்து ஒரு பெரிய பதவி வேற நீங்க கொடுத்துட்டீங்க. அதனால அவர் இப்படிதான் உளறுகளே. அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் மட்டும் பிடிச்சுக்கோப்பா, கிறிஸ்துவ இஸ்லாமியரை மட்டும் தவறா பேசிடாத, அவரை மட்டும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்து, அவங்க தான் நமக்கு ஊன்றுகோல், அவங்க இல்லைன்னா நம்ம வந்து இங்க கீழே ஊந்து நம்மள தோக்கடிச்சிருவாங்க. அந்த ஓட்டு வந்து ரொம்ப முக்கியம். ஓட்டு தான் நமக்கு. அதுக்காக எதுனா பேசணும், எது எழுதி கொடுத்தாலும் பேசணும். நாளைக்கு வந்து எங்க அப்பா ஸ்டாலினும் இயேசு கிறிஸ்து ஒன்னானவர், அவர் தான் இந்த ஆட்சி நல்லா நடத்துவார்னு கூட சொல்லுவார் இவரு. ஏன்னா அதெல்லாம் நம்ம கேட்டுக்கணும், எங்க தலையெழுத்தாது. ஏன்னா இதெல்லாம் கேட்கணும் இல்ல. இப்ப இவர் சொல்றதே கேட்டுட்டு ஒரு கிறிஸ்துவ தலைவனுக்கு கூட இங்க உணர்வே இல்லையா? எனக்கு ஒரு டவுட். ஜீசஸ் வந்து எங்கேயாவது கருத்து கணிப்பு வெளியிட்டதுக்காக, ஜீசஸ் இருக்கிறாரு, அன்னை மரியாள் இருக்கிறாங்க, அப்பா சூசை இருக்கிறாங்க, 3 பேர்ல யாருக்கு செல்வாக்கு அதிகம் யாருன்னா ஒரு பத்திரிகை கருத்து கணிப்பு விட்டு அந்த பத்திரிகை அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சு ஆட்களை வச்சு கொளுத்தி 3 பேர் செத்ததெல்லாம் நடந்திருக்கா? பைபிள்ல இதெல்லாம் நடக்காது. ஏன்னா இது வந்து பைபிள், இது இவங்க படிக்கல. தினகரன் நடந்தது ஒருவேளை பைபிள் சொல்லி மாதிரி. ஆமா, இவங்களுக்கு அதான் இவங்க ஒண்ணு சொல்றதுக்காக என்னன்னா நம்ம நிறைய காரியங்கள் இவங்கள பத்தி சொல்லணும், எல்லாம் மறந்துட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க தினகரன் ஞாபகப்படுத்திட்டீங்க, மதுரையில எரிச்சுட்டாங்க கொன்னுட்டாங்கன்றதெல்லாம் மக்கள் மறந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு. தேர்தல் நேரத்துல சொல்லுவாங்க எல்லாம் வந்து இதெல்லாம் இவங்க எல்லாம் பண்ணாங்கன்னு. ஆனா பைபிள் அப்படி எல்லாம் கிடையாது. பைபிள்ல இயேசு கிறிஸ்து இது மாதிரி திருடினவனால சவுக்குல அடிச்சாருன்னு எழுதியிருக்கு. ஆமா, எங்காலும் இன்னும் சவுக்கு, ஆமா எங்காலும் இன்னும் அடிக்கல சவுக்குல. இந்த தேர்தல் அடிப்பாங்க. இவங்க இங்க காட்டுற இந்த பாய்ச்சாலாம் இப்ப பலிக்காது. ஏன்னா மக்கள் கடும் கோபத்துல இருக்காங்க. இவங்க வெறும் 1000 ரூபாயை கொடுத்துட்டு பெண்கள்கிட்ட ஓட்டு வாங்கிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா இன்னும் டாஸ்மார்க் கடையில இருந்து எத்தனையோ பேர் தாலி அறுத்து கொண்டிருந்து மக்கள் மறக்கல. அந்த திமுக அரசு, இதே ஸ்டாலின் தான் வந்து வாசல்ல நின்று பேனரை பிடிச்சாரு, மதுவை எடு, அமுல்படுத்துன்னு போய் பேனர் பிடிச்சாரு, கட்டை ஏத்தாதுன்னு. எல்லாத்தையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்ஸ், மக்கள் மீது சுமத்தப்பட்ட வரி பணங்கள் எத்தனை? 3 மடங்கு. ஆமா, தமிழ்நாடு அரசு சொல்றா, மத்திய அரசு கிட்டே போல. இவங்க எது கேட்டாலும் மத்திய அரசை கை காட்டுவாங்க. தமிழ்நாடு அரசு எவ்வளவு பணத்தை மக்களிடத்தில் கொள்ளையடிச்சிருக்கு, என்ன செய்திருக்கு? நான் சொல்ல எல்லாரையும் கூப்பிடும் அடிக்கடி, வாங்க ஏதாவது ரோட்ல எது விவசாயம் பண்ணணும்னா பம்மலுக்கு வாங்க, எங்க தெருவுக்கு வாங்க, அங்க வந்து தெருவுல நல்ல நெல் விளைக்கலாம். ஏன்னா அப்படி அத்தனை தண்ணீர் வசதியோடு தெரு எல்லாம் குளங்களோடு குட்டைகளோடு ரோட்ல இருக்குது. அப்படி மீன் வளர்க்கணும்னா வாங்க எங்க ஊருக்கு வாங்க, எங்க பம்மல் ஏரியா சுத்தி நிறைய வந்து தெருக்களிலே குளங்கள் இருக்கிறது. இப்படிதான் இருக்குது ரோடு வசதி, சாலை வசதி. இதுதான் இவங்களுடைய அரசியல்.
இவங்க வந்து அரசியலுக்காக மக்களை இழிச்சவானா இருக்கிறதால கிறிஸ்தவர்கள் வந்து சுகமா மறந்துடுவாங்க. ஒரே இவங்களுக்கு என்னன்னா பிஜேபி வந்துடும், அது ஒரு இது வச்சிருக்காங்க, பூச்சாண்டி வந்துடும், குழந்தைங்களுக்கு சாப்பாடு விடும்போது சாப்பிடு அப்படின்னா இல்லாட்டா பூச்சாண்டி வந்துருவான் அப்படின்ற மாதிரி. ஓட்டு போடலன்னா பிஜேபி, திமுக ஓட்டு போடலன்னா பிஜேபி வந்துடும். அதான் சொல்றேன், பிஜேபி வந்து என்ன பண்ண போற? நான் என்ன சொல்றேன், ஆமா எதிர்த்து நிக்கணும்னு தைரியம் வந்துச்சு. ஒன்னையே பார்த்திருக்கோம். ஆமா, நீ 2 வருஷம் பிஜேபி கூட இருக்கும்போது இங்க இருக்க கிறிஸ்தவனை செத்து போயிட்டானே என்ன? இங்க இருக்கிற கிறிஸ்தவனை நீங்களும் பிஜேபியோட மோசமான அரசு இங்க நடந்திருக்கு. நம்ம அதை பத்தி பேசினா உடனே இவர் வந்து சங்கி ஆயிட்டார், மங்கி ஆயிட்டார் பேசுவான் முட்டா பசங்க. நான் சொல்றேன், பிஜேபியோட கொடுமையான அரசு. இங்க வந்து சுவிசேஷம் அறிவிக்க முடியல, ஒரு பாஸ்டரால பேச முடியல. இங்கு வந்து பிஜேபியோட கொடுமையான காரியங்கள் தமிழ்நாட்டுல அரங்கேறி இருக்கு. பொதுத்தளத்திலே நாங்கள் வந்து களத்திலே நின்று போராடுவதால் எங்களுக்கு தெரியும், இந்த மக்களுக்கு தெரியாது. அவங்க பாவம் பைபிள் படிச்சு, ஏன்னா அவங்க தினத்தந்தி படிக்கிறதே பாவம்னு சொல்லி இவங்க பிரசங்கம் பண்ணிட்டாங்க. ஆமா, நம்ம ஆட்கள் தான் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் தினத்தந்தி. நீங்க டிவி பாத்தீங்கன்னா பரலோகம் போக மாட்டீங்க, நியூஸ் கூட பாக்குறது இல்ல, பூட்டி வச்சிருப்பான். இவங்க செய்தி மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு வந்து எல்லாரும் மூளையை கழுவி வச்சிருக்கான். பொதுத்தளத்துல வந்து செய்திகளையும் அதே மக்கள் கிறிஸ்தவர்கள் பார்க்க ஆரம்பித்தால், பொதுமக்கள் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து எதிர்த்து கேட்பாங்க. இவங்க வந்து என்ன தவிர வேற யாரையும் பார்த்தீங்கன்னா நீ பரலோகம் போக மாட்ட அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி பயமுறுத்தி கிறிஸ்தவர்களை இவங்க வந்து அப்படியே மண்டையை கழுவி வச்சதால இவங்களுக்கு வந்து அரசியல் தெரியல. இன்றைய அரசியல் சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த அரசு பிஜேபியோட மோசமான அரசு என்றுதான் நான் குற்றச்சாட்டுகிறேன். கிறிஸ்தவ மக்களுக்கு எனக்கு சாதகமா தான் பேசுறேன். கிறிஸ்தவ மக்களுக்கு இது சரியான அரசு அல்ல. இவங்க வந்து தேர்தல், ஏன்னா அடுத்த 6 மாசம் நான் என்ன சொல்றேன், நீ நல்லவனா இருந்தா 4.5 வருஷம் ஆட்சி செய்திருக்கோம், நாங்க பாருங்க திமுக வந்துச்சு, நாங்க ஒரு பெரிய பட்டியல் இருக்கேன்ட்ட நான் வாசிக்கிறோம் பாருங்க, எத்தனை நன்மை செய்துட்டோம் சொல்ல வேண்டியதானே? பட்டியல் போடலாம். பட்டியல் சொல்லுமே, எங்க 500 பேருக்கு இதை செய்தோம், 600 பேருக்கு இதை செய்தோம், ஒரு பட்டியலை போடு. ஏன் போட முடியல உன்னால? ஏன் செய்யல? நீ ஒண்ணுமே செய்யல. சுத்தி என்னென்ன பயனாச்சாம அவன் இவனை வச்சு எல்லா ஊர்லயும் போய் பார்த்து தரவுகள் எல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டிட்டு கொடுத்துருக்கீங்க, அவ்வளவுதான். அடுத்து பிஜேபி ஏதாவது ஒரு கட்சி ஏதோ ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா எங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பாதகமா இருக்குமே தவிர, பாருங்க ஒண்ணுன்னு தமிழ்நாட்டுல 45,000-50,000 சுயாதீன திருச்சபையில் இருக்கு. அதை வந்து அங்கீகரிக்கப்பட்ட திருச்சபையாக நீங்க மாற்றணும்னு நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா இவங்க கிட்ட கோரிக்கையும் சதம் போட்டுட்டு இருக்கேன். ஒரே ஒரு 110 வந்து நின்னு இவர் அறிக்கை ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல, ஏன்னா எல்லாம் என்ன சொல்றாங்க, இப்ப பக்கத்து வீடுகள் அக்கத்து வீட்டுல இருக்கவங்களாம் இவங்க 15-20 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சபை ஆரம்பித்தவர்கள். இன்னைக்கு வந்து எங்களுக்கு கூச்சலா இருக்கு, அங்க அவங்க ஆரம்பிக்கும் போது அங்க வீடுகளே இல்ல, இப்ப எல்லாம் வந்து கட்டிட்டாங்க, இது வந்து வீடுகளா இருக்கு, எங்களுக்கு பாதிப்பா இருக்கு, திருச்சபை இல்ல, இது 3ன்னு சொல்றான். பல சபைகள் வீடுகள்ல இருக்கு. அதை வந்து இந்த அரசு இவன் 10 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட திருச்சபையா இருக்கட்டும் ஒரு அறிக்கை 110 போட்டா தமிழ்நாட்டுல இருக்க 45,000 திருச்சபை காப்பாற்றப்படும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கலெக்டர்கிட்ட பர்மிஷன் அங்க வாங்கி சுத்தி விட்டுட்டு இருக்கீங்களே தவிர, கிறிஸ்தவனுக்கு என்ன செய்தீங்க நீங்க? அது செய்தீங்களா? இல்ல சிறுபான்மை அந்த பள்ளிகளுக்கு ஏதாவது இது கொடுத்திருக்கீங்களா? தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு பத்தி சொன்னீங்களா? இல்ல கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு, இஸ்லாமியர் 3% வச்சு அவன் வேலை வாய்ப்பு போறான், கிறிஸ்தவன் ஒருத்த வேலை வாய்ப்பு போறான், இடஒதுக்கீடு இல்ல. என்ன செய்துட்டீங்க? 4 வருஷமா கொடுத்த இடஒதுக்கீடு வேண்டியது இல்லை அப்படின்ட்டு வெளியிட்டாங்க. ஆமா, நீங்க 10 ரூபாய் கேட்டா 1 ரூபாய் கொடுத்தா கூட பரவாயில்ல, 10 பைசா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரல. ஆமா, நீங்க இன்னைக்கு எடுத்து பாருங்க, கணக்கு எடுத்து பாருங்க. நாங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில இந்துக்களுக்கு அதுக்கு அடுத்த அதிகமான ஒரு மக்கள் தொகையில கிறிஸ்தவம் தான் இருக்கிறோம். எங்களுக்கு அப்புறம் தான் மீது யாரும் வருவாங்க. இவங்க ஒவ்வொரு ஜாதி பிரிவினை காட்டி இவ்வளவு பேர் இடஒதுக்கீடு வாங்கியிருக்க, இவ்வளவு பெரிய இனத்தொகையா இருக்கிற கிறிஸ்தவனுக்கு ஏன் இடஒதுக்கீடு தரல? மத சார்பா இத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், மதங்கள் கிடையாது, எங்களுக்கு வந்து ஜாதிகள் கிடையாதுன்னு சொல்றோம். கிறிஸ்தவர்களை இன்னும் வந்து நீ பிசி பட்டியல தான் வச்சிருக்கிற. மோஸ்ட் எம்பிசியாவோ SC/STயாவோ இருக்கிற கிறிஸ்தவனை எல்லாம் பிசியில கொண்டு வந்துட்டியே. அவனுக்கு எங்களுக்கெல்லாம் இன்னும் இல்லாத, நாங்க இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோமே, எங்க குழந்தைங்களை படிக்க வைக்க முடியல, எங்க குழந்தைங்களை மேல் கல்விக்கு அனுப்ப முடியல, டாக்டர் ஆக முடியல, எத்தனை பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த அரசு எதை செய்திருக்கணும்? ஆமா, எங்களுக்கு கொடுத்த பொருட்களை கொடுக்கணும். எதை மடுக்கல் இன்னி கொடுத்தாங்க ஜெயலலிதா ஆட்சியில, இவங்க என்ன கொடுத்தாங்க? பசங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க, இவங்க என்ன கொடுத்தாங்க? படிக்கிறவனை குறிச்சு இவங்களுக்கு கவலை. இவங்களுக்கு எல்லாம் வந்து ஓட்டு, திருட்டு, சாராயம் இப்படித்தான் போனாங்களே தவிர கல்வித்துறையிலே ஒரு மண்ணாங்கட்டி இவங்க செய்யல.
இவங்க எல்லா துறையிலும் ஏமாத்தி தான் இருக்காங்க. ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப உதயநிதி சொல்றதுல உங்களுக்கு பொருத்தம் இல்லாதது இல்ல அப்படின்னு உதயநிதி அதான் சொல்றேன், உதயநிதி பெரியார் அண்ணாவோட ஒப்பிடக்கூடாது. பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இருக்கிற கொள்கை வித்தியாசத்துல ம். கிறிஸ்தவர்களுக்கும் கொள்கையும் இதுவும் ஒண்ணும் சொல்றது முட்டாள்தனமானது. இறக்க குணமும் இல்ல. ஆமா, அதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏங்க நான் சொல்றேன், அண்ணாதுரை வந்து அண்ணாதுரையுடைய கொள்கையும் சரி பெரியாருடைய கொள்கையும் சரி மத சார்பில் அவங்க கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்டார்களா? கிறிஸ்தவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு நான் கிறிஸ்தவ மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்களா? நாங்க அன்பு செலுத்தணும் நேர்மையா இருக்குன்னு சொல்லி எல்லா மதமும் சொல்லுகிறது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாங்க. அப்படி சொல்ல பொதுவா சொன்ன கருத்துக்களையும் இதே வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது. கிறிஸ்தவர்கள்னு சொன்னா கிறிஸ்துவ பயன்பாடு கிறிஸ்துவ காரியங்களுக்காக அவர்கள் என்ன செய்தாங்கன்னு தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பெரியார் என்பவருக்கு கிறிஸ்தவத்துக்கும் நேர் எதிரி அவரு. அவர் வந்து கிறிஸ்துவர்களை வந்து ஒரு சாஃப்ட் கார்னர்ல வச்சாரு. அவர் ஏன்னா அவருக்கு வந்து வேற வழி கிடையாது, இந்துக்களை அவர் சாடணுன்றதுக்காக கிறிஸ்தவம் என்றவர்களே கையில பிடிச்சிருந்தாரே தவிர சாஃப்டா வச்சிருந்தாரே தவிர அவர் வந்து ஒன்னும் பெரிய கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு சொல்லலாம் கிடையாது இல்லையா? அவருக்கு வந்து அவங்க சொல்ற நேரடியாக அந்த ஆரியர்களை எதிர்க்க வேண்டும் என்ற கொள்கைக்காக தான் சாஃப்ட் கார்னர் இருந்தா தவிர மற்றபடி அவர் ஒன்றும் பெருசா அவங்களுக்கு சாதிக்கல. இறுதியா வந்து ஒரு கேள்வி, இப்ப புதுசாக கட்சிக்கு வந்து இருக்கக்கூடிய நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் இதே போல சமத்துவ கிறித்துவ விழா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போன்ற எல்லா ஆர்சி சிஎஸ்ஐ இன்னும் மற்றபடி பிரிவுகள் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே மேடையில வச்சு முழுக்க கொண்டு வரப்ப அதுல எல்லாம் பேசுறாங்க, ஆதரிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. 26 நீங்கள் தான் முதலமைச்சர்லாம் சொல்ல வராங்க, எல்லாம் ஓகே. பட் இவர் எழுந்து பேசும்போது பைபிள்ல இருந்து ஒரு கதையை சொல்கிறார். ஒரு சிறுவன் உடன் இருந்தவர்கள் உறவினர்கள் அதான் கூட பிறந்தார்கள் எல்லாம் சேர்ந்து சதி திட்டி பாழும் கிணத்துல தள்ளி விட்டுறாங்க. அதிலிருந்து மீண்டு வந்து அவன் அந்த இவர்களுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கே வந்து நன்மையை செய்கிறான் மன்னராக அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்கிறது அப்படின்னு முடிக்கிறாரு. இதன் மூலமாக என்னன்னாக்கா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை தள்ளி விட்டாலும் கூட நான் வந்து எழுந்து மேலே வருவேன், நான் தான் இங்கே அடுத்த மன்னர் அப்படின்னு சொல்ல பைபிள் கதையை மேற்கோள் காட்டுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் வாழ்த்தி பேசின சிலரை பற்றி உங்கள் கருத்து? நான் விஜய் வந்து இவங்கெல்லாம் தற்குறின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அந்த கருத்தில் வந்து ஃபர்ஸ்ட் உடன்பாடு இல்லாது இருந்தது. யாரையும் போய் கேவலப்படுத்தி பேசுவது நமக்கு நல்லது கிடையாது. அது பாவம் அறியாண்மைன்னு சொல்லிட்டு போகலாம், இவங்களுக்கெல்லாம் அறியாண்மைன்னு. நான் அப்படித்தான் விஜயை பாக்குறேன். பாவம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவனு கூட பைபிள் தெரியலையே, இவங்க கூட எத்தனை கிறிஸ்துவம் இருக்கான் அப்படின்னு தான் எனக்கு புரியல. ஏன்னா பைபிள் கதைக்கு அப்புறம் முதல்ல வந்து விஜய் கிறிஸ்துவர் என்ற ஒரு பொய் பிம்பத்தை கட்டப்பட்டிருக்கிறது. தெளிவாக சொல்லுகிறேன், அவர் கிறிஸ்துவர் அல்ல. யாரு? விஜய். சரி, அவர் ஆமா ஜோசப் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ராஜா சண்டை போட்டா இருந்ததுக்காக தேவையில்லாத அவர் போய் கிறிஸ்துவரா இவங்க திணிக்க பாக்குறாங்க. இந்த மேடையில கூட அவர் நான் கிறிஸ்துவன்னு சொல்லல. சொல்லியிருந்தா அவர் சொல்லியிருக்கணும்ல, நானும் கிறிஸ்தவன் தான் உங்களோட சேர்ந்து பண்டிகை கொண்டாடுகிறேன்னு. அவர் வந்து இப்ப முதல் முஸ்லிம்களுக்காக இறைவன் பேரு அன்பு கொண்டவன், அப்புறம் தான் பிரைஸ் தி லார்ட் சொல்றாரு. அப்ப வந்து அவர் எல்லாரும் நேசிக்கிற தலைவரா மாறிட்டாருன்றத சொல்றாரு. அவரு தேர்தல் ஓட்டுக்காக வந்துட்டாருன்னு வச்சுக்குவோம். அவர் ஜோசப் விஜய்னு வந்து இப்ப எல்லாம் போட்டுக்கல, அவர் கிறிஸ்துவ. முதல்ல என்ன நினைச்சுக்கிறாங்க இப்ப எல்லாருமே, விஜய் கிறிஸ்துவர், அதால கிறிஸ்துவர்லாம் இவருக்கு ஆதரவு தெரிவிப்பான்னு நினைக்கிறாங்க. அது முதல் தவறு கிடையாது. ஏன்னா அவர் எடுத்த அந்த லியோ என்ற படமே அவர் கிறிஸ்துவர் மோசமான கிறிஸ்துவரை இந்துவாக மாறி அவர் கிறிஸ்துவனை கொலை செய்வதுதான் அந்த படத்தோட கான்செப்ட். லியோட பாட கான்செப்ட். அவர் வந்து ரெண்டாவது வந்து அவர் கிறிஸ்துவருக்கு சாதகமான ஆள் இல்லை என்பது அந்த லியோ திரைப்படத்தை போட்டு பார்த்தா இன்னைக்கு தெரியும். அதனால அவர் கிறிஸ்து எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா எல்லாம் அப்படி ஒரு பொய் பிம்பத்தை கட்டுறாங்க, கிறிஸ்துவெல்லாம் அவருக்கு பின்னால் நிக்கிறாங்க. ரெண்டாவது இன்னைக்கு அந்த ஸ்டேஜ்ல இருந்தவர்களை குறித்து சொல்லணும்னா அவங்க யாருமே வந்து இப்ப ஆக்டிவான கிறிஸ்டியன் கிடையாது, இல்ல பாதி பேர் பிஷப் கிடையாது, பாதி பேர் பொய்யான ஆட்கள். ஆமா, எல்லாம் உடஞ்ச பித்தளை பாத்திர மாதிரி பழைய ஆட்கள், எல்லாம் ரிட்டையர்ட் ஆன வீட்டுல இருந்தவங்க எல்லாம் தட்டி தூக்கி எல்லாம் தூசு தொடச்சு கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. எல்லாமே இப்ப தேர்தல் வாக்கு அரசியல் தானே. சீரியஸாவே கேளுங்க, சீரியஸா சொல்லுங்க. உண்மையிலேயே அவருக்கு எனக்கு ஜோக்கா தான் தெரியுது. ஏன்னா அவர் அரசியலே ஜோக்கா இருக்கு. இல்ல இப்ப அவங்க எல்லாருமே பொறுப்பானவர்கள் இல்ல, யாரும் ஆக்டிவான இப்ப மத சம்பந்தப்பட்ட காரியத்துல அல்ல. அவங்களுக்கு வந்து யாராவது ஒரு தெரிஞ்ச முகங்கள் தேவைன்னு தேடி அலசி நிறைய பேரை கேட்டாங்க. அதுல வந்து என்னை போல ஆட்கள் பலர் மறுத்துட்டாங்க. அதுல அப்படி கேட்டாங்களா? ஆமா, என்ன நேரடியா கேட்கல, ஒருத்தர் மூலியமா கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க? இது மாதிரி மத பிரச்சாரம் வரும்போது இந்த கட்சிக்கு வருவீங்களா, ஆதரவு தருவீங்களா, இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சீட்டு தருவாங்க, அது தருவாங்கன்னா பேசுனாங்க, கேட்டாங்க. நம்ம அதெல்லாம் உடன்பாடு இல்ல. ஏன்னா அவருக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லி கேட்கல. பட் உங்களுடைய இதெல்லாம் அனுப்புங்கன்னா நான் அனுப்ப மாட்டேன், எது செய்ய மாட்டேன், எனக்கு அங்க உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனால அதுக்குள்ள நான் அதிகமா போக விரும்பல, எனக்கு அது உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். ரெண்டாவது இன்னைக்கு இருந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் தேடப்பட்ட குற்றவாளின்னு ஒருத்தர் இருந்தாரு.
என்னது தேடப்பட போலீஸால் இல்ல நான் சொல்றது வெள்ளை அங்கி போட்டுட்டு விஜய் வெள்ளை அங்கி இல்ல, ஒரு சிகப்பு கலர் அங்கி போட்டு ஆமா அவர் பேர் பிஷப், அவர் ஜெபிச்சாரு. அவர் பேர் ஜெய்சிங்னு ஒரு பிஷப். அவர் பிஷப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவர் பிஷப் கிடையாது. அவர் வந்து ஆங்கிலிக்கன் நிறுவனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டவர். பல பேரை ஏமாத்திட்டாரு, சீட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு 5 லட்சம் 7 லட்சம் பல வழக்குகள் தமிழ்நாட்டுல இருக்கு. ஒரு 35 லட்சம் ரூபாய் ஒரு நல்ல ஒரு மனிதனை ஊட்டியில் இருக்கிறவருடைய சொத்தை ஆட்டையை போட்டாருன்ட்டு 1.5 வருஷமா தேடப்பட்ட குற்றவாளி அவரு. அவரை வந்து இன்னைக்கு ஜெபம் பண்ண விட்டுருக்காங்க. இதெல்லாம் கிறிஸ்துவத்துக்கு வந்து கேடு இது. ஏன்னா இவனுக்கு எவனும் கிறிஸ்துவன்னு ஒரு அங்கி போட்டா எவனெல்லாம் விட்டுருவாங்க. அவன் ஃப்ராடா திருடனா எதுனே இவனுக்கு கிடையாது. இவனுக்கு தேவை ஓட்டு. நான் சொல்றேன், விஜய் வந்து இப்படி திருடரோடு அவர் ஆரம்பமே சரியில்லை, 2வது இப்படிப்பட்ட ஆட்கள் இன்னும் சரியில்லை. இதெல்லாம் பாத்துக்கணும். ஏன்னா புதுத்தளத்துல நான் பேசுறேன், எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா எல்லா ஆதாரத்தோட பேசுறேன், கையில ஆதாரத்தை வச்சுதான் பேசுறேன். ஏன்னா இவர்கள் வந்து ஆமா ஜெய்சிங் என்பவர் தேடப்பட்ட குற்றவாளி. ஆமா தைரியமா சொல்றேன். நான் டிவிக்கு முன்னால உட்காந்து சொல்றேன். இன்னும் 2 நாள் இன்னைக்கு கூட அந்த ஆள் சொன்னார், ஐயா இது மாதிரி டிவில இருக்காருயா, இவரை போய் கவர்மெண்ட் பிடிக்க மாட்டேன். ஏன்னா அவர் போன 6 மாதங்களுக்கு முன்பாக அவர் பிஜேபியில் இருந்தார். 3 மாதங்களுக்கு முன்பாக நேற்று வரை அவர் வந்து திமுகவில் இருந்தார். இன்னைக்கு விஜயோட இருக்கிறார். அவர் வந்து அங்கங்க ஜம்ப் பண்ணி வருவார். அவருக்கு வந்து தேவை தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு மேடை வேணும். ஆமா, ஏன்னா அவர் வந்து கைது பண்ணக்கூடாதுன்றதுக்காக வராரு. இப்படிப்பட்ட ஆளே உட்கார வச்சு நீ ஜெபம் பண்ணி பரிசுத்தமான ஆட்சி தருவேன்னா பஸ் திருடனை ஜெபம் பண்ண விட்டுருக்கிய, நீ என்னடா பரிசுத்த ஆட்சி தரப்போற தமிழ்நாட்டுல மக்களுக்கு தெளிவா சொல்ல விரும்புறேன். ஏன்னா இவங்க எப்படி ஜோக்கராக இவங்க எல்லாம் பாருங்க, சிரிப்பா இருக்கு எனக்கு. என்ன தெரியும் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன், கிறிஸ்தவம் என்பது ஒரு தூய்மையான மதம். பாவம் பரிசுத்தம் என்று வித்தியாசம் பார்க்க சொல்லுது. நீ பாவியே கூட்டு உட்கார வச்சுட்டு நல்லாட்சி தருவேன்னு சொன்னீங்கன்னா பாவிகள் திருந்த கூடாதுங்களா? ஆமா, பாவி திருந்தலாங்க. பாவியா இருந்து திருந்துட்டா மன்னிச்சுட்டு அவர் நல்லவரா இருந்துட்டா நானே இப்ப சொல்ல மாட்டேன்ல. இந்த கேஸ் திருடினவங்கிட்ட எல்லாம் காசு திருப்பி குடுத்துட்டு இருந்தாரு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கும் அவருக்கு 5 வருஷமா ஒருத்தன் கார் ஓட்டிட்டு இருந்தான். அந்த பையனுக்கு 10 லட்சம் ரூபாய் நான் வேலை வாங்கி தரேன், கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்ட்டு 5 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டு அவன் ஒரு பிடிவாரண்ட் வச்சுன்னு தேடினுக்கிறான். இவரை அவன் சேலத்துல இருந்து கேட்கிறான், அண்ணா இது மாதிரி இங்க உட்காந்துங்கிறாருன்னு. நான் சொன்ன தமிழ்நாடு போலீஸ் வந்து நேத்து வரைக்கும் அவர் வந்து திமுக இருந்தாரு, பிடிக்க மாட்டான். இன்னைக்கு பாரு விஜய் கிட்ட வந்தா, தயவுசெய்து நாளைக்கு வந்து நீ மறுபடியும் கேளு பாரு, விஜய் கிட்ட போயிட்டாருன்னா ஒருவேளை கோவப்பட்டு பிடிச்சி விட்டாலும் கொடுப்பான் உனக்கு. ஏன்னா ஆவடியில அவர் இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த திமுக அந்த ஆட்களும் சரி, இவருடைய அந்த அரசு, நம்ம திமுக கட்சி வந்து எப்பயுமே நல்லவனுக்கு ஆதரவு கொடுக்காதுங்க. எப்ப இப்படி திருடர்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேடை கிடைக்கும், எல்லாம் தெரியும். நல்லவனை எப்பயுமே வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாராவது திருடி 20% கொடுக்கணும்னு தான் விரும்புறாங்க. அவங்க எப்படி நல்லவங்களை வச்சுக்குவாங்க. அதனால இப்படிப்பட்ட ஆட்களா இருக்கிறாங்க. அது இதுதான் இவங்களுடைய அந்த மேடையில இருக்கிற தலைவர்கள். ஆமா, இன்னொருத்தர் வந்து பாவம் அவர் வேணா விட்டுருவோம் பாவம். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து அவரும் தேடப்படும் குற்றவாளி இல்ல, அவர் தேடப்பட குற்றவாளி இல்ல. இவரெல்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு சிஎஸ்ஐ பிஷப். அவர் இப்ப அவரை பார்த்தவே எல்லாருக்கும் அவர் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல இருக்கிறவரெல்லாம் போய் வயசான யாரும் தட்டி கூட்டு வந்து ஸ்டேஜ்ல உட்காரு. இவங்களுக்கு பாருங்க அவ்வளவு பிஷப்புங்களுடைய பற்றாக்குறை ஆயிடுச்சு நீங்க தமிழ்நாட்டுல. எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா இவங்களுக்கு வந்து சரியான ஆட்கள் கிடைக்கலன்றதுதான் இது காரணம். மற்றபடி யாரையும் தான் குற்றப்படுத்த. விஜயோட கதைக்கு வரும். விஜய் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவன தயவுசெய்து சொல்றேன், ஒண்ணு தயவுசெய்து பைபிளை ஒழுங்கா படிச்சுட்டு எழுதி கொடுங்க. இல்ல படிக்கிறவனுக்கா இவர் இவ்வளவு நாள் கிறிஸ்துவனா தான் சொல்றாரு, ஒரு கதைன்னு சொல்றாரு. அவர் தன் சொந்த சகோதரர்கள் ஒருவனை அடித்து அவனை வந்து எடுத்து ஒரு பழைய குழியில் தள்ளி விடுகிறார்கள். அவன் மறுபடியும் போய் அந்த தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்த மந்திரியா இருக்கிறான். அப்படிதான் பைபிள் சொல்ற. ஆமா, மந்திரியா இருக்கிறான். அந்த தேசத்துல பஞ்சம் வரும்போது தன் தம்பிகள் வந்து மறுபடியும் இது கேட்கறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு மறுபடியும் சாப்பாடு உணவெல்லாம் கொடுத்துட்டான் அப்படின்னு. ஆமா, தன் சொந்த தம்பி அப்பாவுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துட்டான் அப்படின்னு பைபிள் கதை சொல்லுது. இதை ஒழுங்கா படிச்சு எழுதி கொடுக்காத இவரு எங்க மந்திரி, அவர் எங்க அரசன் ஆனான்னு எழுதியிருக்காங்க, மந்திரி ஆனான்னு எழுதியிருக்கு. ஆமா, அதுதான் அங்க சொல்லப்பட்டது. ஆமா, இல்ல அவருக்கு பைபிள் அவரு சரியா பைபிள் படிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லாட்டா அவரா சரி பார்த்து கொடுத்துருக்கணும். பொதுத்தளத்துல பேசும்போது நீங்கள் வந்து வேத புஸ்தகத்துல இருந்து பேசும்போது உண்மையை பேசணும், நியாயமா பேசணும், நீதியா பேசணும். இது வந்து என்ன நினைச்சுக்குவாங்க மக்கள், அப்படிதான் பைபிள்ல சொல்லிச்சு, இவர் முதலமைச்சரா வந்துருவான்னு பாதி பேர் இப்ப கனவுல இருக்கிறவனுக்கெல்லாம் பைபிளே சொல்லிச்சுன்னு நினைச்சுக்குவான். பைபிள் அப்படி சொல்லப்பா, அவர் அடிமையாய் விற்கப்பட்டாரு,
இவர் வந்து அடிமையா வந்து விற்கப்பட்டாரு. அங்க அடிமையா தான் பிடிச்சிட்டு போனாங்க. அங்க போன ஊர்ல அவர் வந்து அங்க வந்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதல் மந்திரியாகவோ ஆளுகிற ஸ்தானத்துல எல்லாம் இல்ல அவரு. ஒரு அதிகாரம் உள்ள ஒரு அமைச்சராய் இருந்தார்னு எழுதப்பட்டிருக்கு. இப்படித்தான் வந்து பைபிள் கதை சொல்லுது. அதை வந்து ஏதோ கதை சொல்லணும், ஏன்னா வந்து கதை சொல்றது இப்ப ஃபேஷனா இருக்கு. குட்டி கதை சொல்றது இவர் ரொம்ப ஃபேஷன் அப்படின்றதால ஒரு தவறான ஒரு குட்டி கதையை சொல்லிட்டாரு. அதான் இவங்க ஆரம்பமே சரியில்லை. இவர் வந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவன் இல்லைன்னு அவங்க அப்பா சொல்றாரு. எல்லாம் நினைச்சிட்டாங்க அவங்க அப்பா கிறிஸ்துவரா இருந்தாரு. அவர் 1.5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில்ல அவர் தான் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு. வெளியே பெரிய போர்டு வச்சிருக்கு. S.A. சந்திரசேகர் தான் தினந்தோறும் கபாலீஸ்வரர் கோயில் அன்னதானம். அவர் இல்ல நான் இந்து மதத்துக்கு மாறிட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் மேல தப்பே கிடையாது. அவர் தன்னுடைய கொள்கையில கரெக்டா இருக்காரு. அதான் நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லா மதமும் வரவேற்கத்தக்கது, எல்லா அன்பை போதிக்கிறது, எல்லாம் நல்லவங்க. எல்லாருமே நம்ம இங்க மதவாதம் பேசுவதற்காக நான் சொல்லல. பொய்யா வந்து நான் கிறிஸ்துவன் மட்டும் தயவு செய்து சொல்லிடாதீங்கன்னு சொல்றேன். நீ சொன்னா இந்து சொல்லுவ, சந்தோஷப்படுறேன். பைபிள் கதை தப்பா சொல்லாத. நீ பொதுத்தளத்துல வரும் பேசும்போது எனக்கு ஏன் கோவம் வருது? நான் ஏன் பேச வரேன்? நீ தவறா சொல்லும் போது தவறை சுட்டி கேட்கறது என்னோட உரிமை. அது நீ பைபிள்ல வந்து இப்படி சொல்லிட்டு நீ சொன்னா நான் பைபிள் படிச்சு சும்மா இருப்பேன்? நான் கேட்பேன். நானு நீ அரசியலுக்காக நீ எதனாலும் பேசிடுவியா? அரசியலுக்காக ஏதாவது செய்திடுவியா? நீ ஒரு தலைவன், நல்ல தலைவனா வரும்போது எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து பார்த்த இப்படி தப்பான ஆட்கள் எல்லாம் மேடையில் உட்கார வைப்பியா? நீ அடுத்தவாட்டி கேட்க வேணாமா? வரவன் யாரு என்னன்னு சொல்லிட்டு 10 நாள் விசாரிக்க வேணாமா? நீ சரியான ஆளா, இவன் நம்மால, இவன் யாரு, குற்றவாளியா? இல்ல நீ திமுக வந்து குற்றவாளி திருடன் சொல்லிட்டு நீயே திருடங்களை எப்படி உட்கார வைக்கலாம்? அப்ப நீயும் திருடன் தானே? அப்ப உனக்கு வந்து அந்த அளவுக்கு இது இப்போ 4 பேரை மேடையில ஏத்தும் போதே நல்லவன் கேட்டவன் தெரியாதவ இவ்வளவு பெரிய ஆட்சி எப்படி செய்ய முடியும் உன்னால? அதனால விஜய் தகுதியற்றவர் என்பதை சொல்வதற்கு தான் இது நான் சுட்டிக்காட்டுறேன். நல்லது ஃபாதர். நிறைய தகவல்களை, ரொம்ப புது தகவல்களா சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய அது என்ன சொல்ற அறம் சார்ந்த கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக், சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.